கோலிவுட் சம்பவம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கருப்பு படம் மே 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்றத எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருந்தோம். ஒரு சிலர் என்ன சொன்னாங்க, இது வந்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகுது ரொம்ப பல சிக்கல்கள்லாம் இருக்கு. ஏன்னா ப்ரொடியூசர் சைடு வந்துட்டு நெறைய ப்ராப்ளம்லாம் இருக்கு. அதனால ரிலீஸ் ஆகுறது வந்து தள்ளி போயிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நெறைய விஷயங்கள் எதிர்பார்ப்போட இருந்தோம். ஒரு பக்கம் ஆர்ஜே பாலாஜி அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப உருக்கமா சோசியல் மீடியால வந்துட்டு வீடியோஸ்லாம் போட்டாங்க. நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்த எடுத்தேன். பல இன்வெஸ்ட்மென்ட்லாம் பண்ணி நான் ரொம்ப நாள் தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டு இந்த படத்த வந்துட்டு நான் எடுத்திருந்தேன். ஆனா கடைசி நேரத்துல ரிலீஸ் ஆகும்போது இப்படி ஒரு ப்ராப்ளம் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ற மாரி ரொம்ப உருக்கமா சோசியல் மீடியால அவர் வந்துட்டு வீடியோ போட்டிருந்தாங்க. நம்மளுமே வந்துட்டு ரொம்ப கருப்பு படம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. என்ன மாரி ஸ்டோரி தெரியல. அதுவும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூர்யா படம் ரிலீஸ் ஆக போகுது. எப்படி இருக்க போகுது? இந்த படமாவது நல்லா இருக்குமா? பிளாக் பஸ்டரா இருக்குமா? எப்படி இருக்க போகுது? ஒரு எதிர்பார்ப்பு எல்லாரும் ரசிகர்கள்ல இருந்து எல்லாருக்குமே இருந்தது. சோ அப்படி எதிர்பார்த்துட்டே இருக்கும்பொழுது தான் திடீர்னு வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகல. 9 மணிக்கு ரிலீஸ் ஆகும், 12 மணிக்கு ரிலீஸ் ஆகும், 6 மணிக்கு ரிலீஸ் ஆகும்ன்ட்டு ரசிகர்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. ஒரு பக்கம் வந்துட்டு புக் மை ஷோல வந்துட்டு டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ எதுவுமே வந்து ஆகல. என்னடா என்னடா அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம வந்துட்டு ஒரு டென்ஷனா அங்க படம் பண்ணவங்க டென்ஷனா இருந்தாங்களோ இல்லையோ, ரசிகர்களும் ஒரு பக்கம் டென்ஷனாவே இருந்துட்டு தான் இருந்தாங்க. ஆனா கடைசியா ஃபைனலா மே 15ஆம் தேதி காலை 9 மணிக்கு கருப்பு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. எல்லா தியேட்டர்லயுமே இந்த படம் ரிலீஸ் ஆயிட்டு, இதுல இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட்ட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ஓப்பனிங்ல தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்குன்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் கார்டு போட்டிருந்தாங்க. அத பார்க்கும்போதே தியேட்டர்ல பயங்கர விசில் சவுண்டு. ஏன்னா, அவரு வந்து பர்மிஷன் குடுத்தாரு. ஓகே 9 மணிக்கு இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாரி பர்மிஷன் குடுத்திருந்தார் நம்மளுடைய முதல்வர் விஜய். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒன்லி சூர்யா அப்படிங்கிற மாரி அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஆர்ஜே பாலாஜி ஒரு தேங்க்ஸ் கார்டு போட்டிருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் படம் கதைக்களம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஐயோ! ஓப்பனிங்ல வேற மாரி இருக்குங்க. இந்த படத்துல வந்துட்டு ஒரு பக்கம் கதைக்களம், இன்னொரு பக்கம் சூர்யா, ஆர்ஜே பாலாஜி. இவங்களுக்கு இடையில ஒரு முக்கியமான பெர்சன்ஸ் வந்துட்டு நம்ம எல்லாருமே அட்ராக்ட் பண்றாரு. அது வேற யாரும் இல்ல இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர் தான். என்னம்மா மனுஷன் மியூசிக் போட்டிருக்காரு அப்படியே நம்மள சீட்ல உட்கார விட மாட்டேங்கிறாரு. அந்த அளவுக்கு தெறி மாஸ் அவ்வளோ நல்லா வைப் ஏத்துற மாதிரி பயங்கரமா இருக்கு மியூசிக். இந்த படத்தோடைய பேக் போன் என்னன்னு பாத்தீங்கன்னா மியூசிக் தாங்க சொல்லணும். சாய் அபியங்கர் செம்மையா பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு மியூசிக்ஸ்லாம், டான்ஸ்லாம் வேற லெவல். அதுவும் இந்த படத்தோட கோரியோகிராஃபர் யாருன்னு பாத்தீங்கன்னா சாண்டி மாஸ்டரும் சோஃபி மாஸ்டரும் அண்ட் இன்னும் 2 பேர் இருக்காங்க. ரொம்ப நல்ல ஸ்டெப் டான்ஸ் எல்லாம் வேற லெவல் தெறிக்க விடும். அதுவும் அந்த கருப்பசாமியோட அந்த உக்ரோஷமா ஆடுறாங்க தெரியுமா, அந்த ஒரு மாதிரி சாமி வந்து வைபா ஆடுவாங்களா, ஐயோப்பா தியேட்டர்ல உட்கார முடியல. எல்லாரும் ரசிகர்லாம் எந்திரிச்சு டான்ஸ் ஆடி அவ்வளவு அழகா வைப் கலப்புறாங்க. அப்படியே ஒரு திருவிழா பட்டாசு மாதிரி தான் இருந்துச்சு இந்த படம். பார்க்கும்போதே நம்ம என்ன சொல்லனா, சூர்யா சாருக்கு ஒரு கம்பேக் குடுத்திருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா கடந்த ஒரு 13 வருஷமாவே வந்துட்டு சூர்யா சார் படங்களே வந்துட்டு அந்த